2 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 50 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்டில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருந்தது. என்றாலும் அடுத்தடுத்து சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் 50 இடங்களில் அந்த கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக ஹேமந்த் சோரன் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உருவாகி இருக்கின்றது. அதே நேரம் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 28 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் ஜார்க்கண்டினுடைய அரசியல் நிலவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த மாநிலத்தில் ஒரு 40 முதல் 45 இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் சிறிய மாநிலம், 81 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே இருக்கின்றன. ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனம் மாறி வேறு ஒரு கூட்டணியை ஆதரித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். என்றாலும் கூட அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடாத வகையில் நிலையான ஆட்சி தரக்கூடிய வகையில் தற்போது முன்னிலை நிலவரங்கள் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஏறக்குறைய 50 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். எனவே 5 ஆண்டுகளும் அந்த இதே முன்னிலை நிலவரம் வெற்றி நிலவரமாக மாறும் பொழுது 5 ஆண்டுகள் மீண்டும் ஒரு நிலையான ஆட்சியை வழங்கக்கூடிய அரசாக அந்த அரசு அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த முன்னிலை நிலவரங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அதே நேரம் பாஜகவை பொறுத்தவரை ஏறக்குறைய 40 இடங்கள் வரை முன்னிலையில் இருந்தார்கள். தற்பொழுது பின்தங்கி 28 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மிக முக்கியமான மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தை பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிராவிலே தற்பொழுது 224 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை மராட்டிய மாநிலத்திலே மிக பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 140 இடங்கள் வரை முன்னிலை பெற்று ஒரு கட்டத்தில் போட்டி தரக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னிலை பெற்ற தொகுதிகளில் ஏறக்குறைய 100 தொகுதிகள் வரை தற்போது இழந்து விட்டது. அந்த 100 தொகுதிகளும் பாஜக வசம் சென்றிருக்கின்றது. பாஜக கூட்டணி மகாராஷ்டிரத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாக தற்பொழுது 224 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி முடிவுகள் வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக 2வது முறையும் ஆட்சி அமைக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் ஒவ்வொருவரும் முதலமைச்சர் கனவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது.